அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சியாக நம்ம அல் குர்ஆனுடைய சூறாக்களும், அதிலிருந்து 50, 50 படிப்பினைகளும் பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு சூறாவுடைய சிம்ப்ளிஃபைடு தஃப்சீர், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்ன? டேக் ஹோம் மெசேஜ் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில சூரா தாஹா பத்தி பார்க்க போறோம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? இந்த சூறாவை கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாத்துறது? அப்படின்லாம் பார்க்க போறோம். இந்த சூறா வந்து 135 ஆயத்துகள் கொண்ட ஒரு சூறா. பல படிப்பினைகள் கொண்ட ஒரு சூறா தான் இந்த சூறா. முதலாவது படிப்பினையாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூறாவ தான் அவங்க ஓதுனாங்க. பிறகு வந்து முஸ்லீமாக அவங்க மாறிவிட்டார்கள். வந்து நான் முஸ்லிம்ஸ்க்கு இந்த சூறாவை ஓதுவது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அவங்களுடைய கன்வர்ஷனுக்காக. அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி டீட்டெயில்டாக இந்த சூறா பேசுது. ஏன்னா, அவ்வளவு படிப்பினைகள் இருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. 90க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் மூசா அலைஹிஸ்ஸலாம பத்தி பேசுது, இந்த சூறால. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவையும் இந்த சூறா சுட்டிக்காட்டுகிறது. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சிறந்த சகோதரராக இருந்தாங்க. ஏன்னா, தன்னுடைய சகோதரரையே தன்னுடைய தூதுத்துவ பணியில அவங்க ஒரு பார்ட்னரா சேர்த்துக் கொண்டாங்க. அல்லாஹ்விடம் துஆ செஞ்சு. இதை விட சிறந்த சகோதரத்துவத்த நம்மளால பார்க்க முடியுமா சகோதரர்களே? நாமளும் நம்மளுடைய சகோதரருக்கு மார்க்க கல்வி விஷயத்துல உதவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் 2வது படிப்பினையாக ஃபிரௌனிடம் நீங்க போறீங்க. ஃபிரௌனிடம் வந்து ஜென்டிலாக பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மென்மையாக பேசிக்கொள்ளுங்கள்னு சொல்லி காட்டுறான். இந்த மென்மையாக பேசும்போது தாவால நெறைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். நெறைய பேருடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அடுத்ததாகது வந்து சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை பத்தி, அவங்களுடைய செயல்களை பத்தி இந்த சூறா பேசுகிறது. சூனியக்காரர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை இந்த சூறா மூலியமாக நாம் புரிந்து கொள்கிறோம். பணம், பதவி இது எல்லாம் மனிதனை எப்படி கரப்ட் பண்ணும் என்பத ஃபிரௌனுடைய வரலாறு மூலியம் இந்த சூர்யா மூலியம் நம்ம பார்க்க முடியும். கூடுமான வரைக்கும் இந்த பணம், பதவி விஷயத்துல நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி விடும் என்பதை இந்த சூறா மூலியமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை சாமிரியும் அவன் ஏற்படுத்திய ஒரு தங்கத்தால் ஆன ஒரு மாடு பத்திய வரக்கூடிய அந்த நிகழ்வு. சாமிரி வந்து ஒரு கற்று தேர்ந்த ஒரு ஆலிமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சமூகத்துல. மேலும் ஒரு ஆலிமால் வழிகெடுக்க முடியுமா தன்னுடைய சீடர்களை என்றால், சாமிரியுடைய இந்த வரலாறு நமக்கு எக்கச்சக்கமான படிப்பினைகளை தருகிறது. ஒரு கல்ட் மென்டாலிட்டில. அவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் அவன் வந்து மக்களை ஏமாற்றினான். எப்படி மக்கள் அவங்கள ஏமாறுனாங்க என்பதுடைய படிப்பினை. இன்னைக்கு பார்க்கலாம். இதே ஒரு எக்ஸாம்பிள இன்னைக்கு இருக்கக்கூடிய சில ஆலிம்கள் தங்களை தான் பின்பற்ற வேண்டும். தங்களை யாராவது மறுத்து பேசினால் உடனே அவனை வந்து முத்திரை குத்திவிட வேண்டும் என்று அவங்களுக்கு என்று ஒரு கல்ட் மென்டாலிட்டி, ஒரு குரூப்பிசம், ஒரு இயக்கவாதம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னோடி சாமிரி தான், இந்த வரலாறு தான் என்பதை எமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மேலும் 100வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, மறுமையை பற்றி நினைவூட்டக்கூடியதாக இருக்கு. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மறுமையுடைய நினைவு வந்துவிட்டால், அவன் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழக்கூடியவனாக இருப்பான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி அல் குர்ஆன்ல மறுமையை பற்றின வசனங்களை ஒவ்வொரு சூறாவிலும் போட்டுக்கொண்டே வந்துகிட்டே இருப்பான். பேசிக்கொண்டே வந்துகிட்டே இருப்பான். மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. வந்து வசனம் 113ல பார்த்தீங்கன்னா, நாம் இந்த குர்ஆனை அரபு மொழியில இறக்கியிருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல் குர்ஆனை அரபு மொழி இல்லாமல் ஒருத்தர் தமிழ்லயோ, இல்ல ஆங்கிலத்திலயோ படிக்கிறார்ன்னா, அந்த குர்ஆனுடைய முழு சாராம்சத்தை, அந்த மெசேஜை அவரால முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கு. அரபு மொழி படிப்பது ஒரு வாஜிபான விஷயமாக இருக்கிறது. அதுதான் சிறந்த கருத்தா இருக்கு. அதற்கான வாழ்க்கையில நம்ம அதுக்கான முயற்சிய வந்து செய்யணும். ஏன்னா, ஆங்கிலம் படிக்கிறதுக்கு, தமிழ் படிக்கிறதுக்கு 12 வருடங்கள் செலவிடுகிறோம். ஸ்கூல் லைஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி. ஆனா அரபு மொழிக்கு நம்ம குடுக்கக்கூடிய நேரம் கொடுக்கவே இல்லை என்பதை சொல்லி காட்டலாம். அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸை பற்றி வருகிறது. அடுத்து அவங்களுடைய நிகழ்வை பற்றி வருகிறது. இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற படிப்பினை ஏராளம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பணிவு, மேலும் இப்லீஸுடைய அந்த கிபிர், பெருமை அவனை அழித்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த சூறாவிலிருந்து முக்கிய படிப்பினையாக கிடைக்கிறது. வசனம் 123லலாம் பார்த்தா, என்னுடைய வழிகாட்டுதலை யார் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள். மறுமையில் துன்பப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன், நபிகளாருடைய சுன்னா இதிலிருந்து நேர் வழிகாட்டுதலை யார் பெறுகிறார்களோ, அவர்கள் இம்மை வாழ்க்கையிலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்பது
இந்த சூறாவுடைய முக்கிய அம்சமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் அல் குர்ஆன் கவலையை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த சூறால நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பினையா இருக்கு. நம்ம எந்த கஷ்டம், கவலைகள் வந்தாலும் அல் குர்ஆனை ஓப்பன் பண்ணி படிச்சோம்னா, நம்மளுடைய கவலைகளை அல்லாஹ் எடுத்து விடுவான். ஏன்னா, உள்ளத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இந்த குர்ஆனில் சொல்லுகிறது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொல்கிறான் பல இடங்களில்.